வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சமோசா ரெசிபி பார்க்க போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இது சாஸ் தொட்டு பிள்ளைங்க பிரியமாக சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஒரு கப்பு மைதா எடுத்துக்கிட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவை எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. 2 டேபிள் ஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய், சூடான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 3 நாள் லீவெல்லாம் வருது, பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ நம்ம 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு சட்டி வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சோம்பு, ஓமம், வர மல்லியை இடித்து போட்டிருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இஞ்சி திருவி வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் வெங்காயம் வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு போட்டிருக்கேன், நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கேரட் துருவி வச்சுருக்கேன், குடமிளகா துருவி போட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு மல்லித்தலை போட்டு காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கின பிறகு நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை போட்டு நல்லா காரம் உப்பு எல்லாம் வர்ற மாதிரி நல்லா பரட்டி நல்லா ஸ்டஃபிங்கை நல்லா எடுத்துக்கலாம். நல்லா பரட்டி எடுத்தாச்சு. எல்லாமே நல்லா கலந்துருக்குது. இப்போ இது இருக்கட்டும். இப்போ மாவை பார்த்து மாவை நான் எடுத்து சின்ன உருண்டையாக உருட்டி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். லேசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க, செஞ்சு கொடுங்க. ஒன்று சாப்பிட்டாலே பிள்ளைங்க திருப்தியாக இருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சி இந்த லென்த் பண்ண பிறகு இந்த 4 இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு சதுரமாக நமக்கு வேணும். அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததுக்கு போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு நேராக கொஞ்சமாக நடுவில் இடைவெளி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் இப்போ இந்த கார்னரில் நம்ம ஸ்டஃபிங் பண்ணதை எடுத்து வச்சுக்கலாம். நெய்யும் மைதா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது மைதா மாவும் தண்ணியும் கலந்து லிக்விட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஓரத்தெல்லாம் வச்சுக்கலாம், பிடிச்சிக்கும் நல்லா. அதுக்காக இந்த ஓரத்தில் ஒரு சைடு, இந்த ஓரத்தில் அந்த சைடில் ஆப்போசிட்டில் உள்ளதை எடுத்து அது மேலே போட்டு நல்லா 4 பக்கமும் நல்லா கவர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு 6 இதுவாக கட் பண்ணிக்கலாம். 2, 6 அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 6 நமக்கு வேணும். கட் பண்ணியாச்சு. இப்போ அதுலேயும் நெய்யும் மைதா மாவையும் கலக்கி வச்சுருக்கோம்ல, அதை அதில் தேய்ச்சிக்கலாம். 2 பக்கத்துலேயும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒன்று எடுத்து இங்கே இந்த பக்கம் மேலே வைங்க. இந்த சைட்லேருந்து ஒன்று இது போல் எல்லாத்தையுமே இது போல் இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று அழகாக வச்சு ஜடை மாதிரி அழகாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்திருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சமோசா சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். கடையிலெல்லாம் கூட பார்த்துருக்க முடியாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜடை போட்ட மாதிரி அழகாக பின்னி எடுத்துருக்குது. இந்த மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதே மாதிரி காட்டுறேன் பாருங்கள். ஸ்டஃபிங் உள்ளே வச்சு கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் 6 தவணை கிழிச்சு எடுத்துகிட்டு இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று மாற்றி அதில் ஒட்டணும். ரொம்ப ஈஸிங்க, ஆனால் நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாக உள்ளே நல்லா ஸ்டஃபிங்கோடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தா தான் அது நான் சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு புரியும். அவ்வளோதாங்க, சூப்பரான சமோசா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு நம்ம செஞ்சு வச்சதை ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். பிள்ளைங்க இஷ்டப்பட்டு விரும்பி கேட்பாங்க, என்னென்ன இதை செஞ்சு தரியாமான்னு கேட்பாங்க. பாருங்கள் அழகாக எடுத்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாக கலர் மாறி பொன்னிற கலராக வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம்.
இந்த அளவு வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மேல் பக்கமும் கீழ் பக்கமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது போல் எல்லா மாவையும் போட்டு எடுக்க வேண்டியதாங்க. சூப்பரான சமோசா நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இது போல் நீங்களும் பாருங்கள் எல்லா மாவையுமே நம்ம செஞ்சு வச்சு போட்டு எடுத்து வச்சுட்டு பார்க்குறப்பவே ரொம்ப நல்லா இருக்குது. எடுத்து சாப்பிடுவோன்னு போல் அது தோணுது இல்லைங்க. பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள்.